அப்போ நாம் ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறோம். திருமணம் பண்ணாலும் சரி, திருமணம் பண்ணலைனாலும் சரி, ஒரு குடும்பம் சார்ந்து தான், ஒரு உறவாக தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த உறவுக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நம்ம விடுபட்டு வரமாட்டோம். தன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம்னு நினச்ச ஒருத்தர் ஒரு குருவை சந்திக்க அப்புறம் அவர்களோட லைஃப் எப்படி மாறுதுன்னா, அந்த எண்ணத்தை அவர் சுருக்கிக்கிறார். எப்படி வேணாலும் வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும், ஒரு நெறியோடு இருக்கணும், ஒரு பயணத்தை நீண்ட நெடிய தொடர்களாக ஒரு பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது அது ஒரு செயல்பாடுகளில் அது இருக்குது. ஒரு பிரார்த்தனைகள், எண்ணங்கள், அலைவரிசைகள் அதுக்குள்ளே இருக்க இருக்க என்ன ஆகும்னா, அதுலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் என் பொண்ணுக்கு குழந்தை கொடுங்குறீங்க, இன்னொரு பக்கம் எனக்கு ஞானம் கொடுங்குறீங்க. அப்போ அவன் என்னன்னா, வேண்டுதல்களிலிருந்து விடுபட தொடங்கணும் ஒன்று. இரண்டாவது, குடும்பத்துக்குள்ளே அது இயல்பாக அது நடக்கும். அந்த இயல்பாக நம்ம நகர்த்துறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். அது தீமை நன்மை எல்லாமே, தீமை நன்மை எல்லாம் எண்ணம்தான். ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான் உள்ள, ஒருத்தன் பேசுகிறானா இல்லையா அவங்களுக்குள்ள, அவன்தான் யாரு? அவன்தான் அந்த எண்ணவாதி. புரியுதா? மனதால் பார்க்கப்பட்ட கடவுளை எவனும் ஞானம் என்று கூறுவதில்லை. புரியுதா? நீ உருவத்தை வணங்கி கொண்டு இருப்பதனால தான் நீ என்ன பண்ற, ஊர் சுடுகாட்டில் அடக்கமாகிறாய். அப்போ அவனுக்கு எப்படி கிடைத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவன் என்ன சொல்றான், மனிதனால் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியையோ போதனையோ ஒரு ஞானிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். உடலுக்குள்ள ஒரு உயிரை டாக்டரே பார்த்தது கிடையாது. பல ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காருல, உங்க உயிரை இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு எந்த மருத்துவரும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த எம்டினஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எம்டியாக இருக்கிறதுனா அவன் தேவையை அவனே பூர்த்தி செய்வதற்கு முயற்சிக்கிற மாட்டான். இந்த இறை அனுபவத்தை பெறுறதுக்காக நிறைய பேர் நம்ம தேடுறோம், பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி என்னை பார்க்க வர்றவங்களில் பல்வேறுபட்ட விதங்களில் ஒரு ஒரு 3-4 பிரிவாக தான் வருவாங்க. ஒன்று தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறது, இன்னொன்று உடல் சார்ந்து இருக்கிற ப்ராப்ளத்தை பூர்த்தி செய்கிறது, இன்னொன்று இறையை அடையிறதுக்கு வழி. இப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு 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 அனுபவம். ஒரு பயணத்துக்குள்ளே பிரதானமாக மேல் நோங்கி நிற்கிறது எது மேல் நோங்கி நிற்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தேவையை பூர்த்தி செய்கிறது, ரெண்டாவது ப்ரியாரிட்டி உடலை சரி செய்கிறது, மூணாவது ப்ரியாரிட்டி இறைவனை அடையிறது. ஆனால் சில பேர் இறைவனே அடையணும் அப்படிங்கிறது தான் முதல் ப்ரியாரிட்டியாக கூட சில பேரோட தேவை இருக்கும். அதை தான் நோக்கி வருவாங்க. ஆனால் இதுக்குள்ள எங்கே ஒரு மனிதனால் ஒரு ஆத்ம அந்த அந்த சொல்கிறது தன்னுடைய ஆத்மாவை உணர்றதோ, அதுக்குள்ள ஒரு விசாரணையோ அல்ல அதுக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை பண்ணிக்க முடியாம எங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பெரிய சவாலே இந்த எண்ணங்கள் தான், இந்த மனம்தான். அப்ப நாம ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறோம். திருமணம் பண்ணாலும் சரி, திருமணம் பண்ணலைனாலும் சரி, ஒரு குடும்பம் சார்ந்து தான், ஒரு உறவா தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த உறவுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம விடுபட்டு வரமாட்டோம். அப்போ நம்ம என்ன தியானம் செஞ்சாலும் நம்மளால் விடுதலையாக முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது, நம்மளுடைய இறை சிந்தனை, இறையோட செயல், இறைவனை போய் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பிரதானமாக காரணம் இருக்கிறது எண்ணத்துலேருந்து ஒரு நாள் விடுபடுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறது ஒன்று. இன்னொன்று, எண்ணமே இருந்தாலும் அந்த எண்ணத்தை செயல்படாமல் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தியானமோ குருவை சந்திக்கிறதோ. குருவை சந்திக்கும் போது என்னன்னா, எண்ணம் விடுபடாது. எண்ணத்தை அதிகமாக ஆசையிலிருந்தோ, பெரிய பெரிய மாயையிலிருந்தோ, பெரிய செயல்கள்லேருந்தோ ஒருத்தர் இல்லாமல் கொஞ்சம் தன் வாழ்க்கையை சுருக்கிக்கிறார். தன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம்னு நினச்ச ஒருத்தர் ஒரு குருவை சந்திக்க அப்புறம் அவர்களோட லைஃப் எப்படி மாறுதுன்னா, அந்த எண்ணத்தை அவர் சுருக்கிக்கிறார். எப்படி வேணாலும் வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும், ஒரு நெறியோடு இருக்கணும், ஒரு பயணத்தை நீண்ட நெடிய தொடர்களாக ஒரு பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது அது ஒரு செயல்பாடுகளில் அது இருக்குது. அப்படி தான் நம்மளுடைய செயல்பாடுகளுக்குள்ள அது எப்பயுமே பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பெரிய ஒரு பணியை இருக்கும், பெரிய பணியை இருக்கும். அது நீங்கள் எப்பயும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம்
இல்லறத்துக்குள்ள குடும்ப வாழ்க்கையில இருக்கிற எல்லா வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மனிதனும் அந்த இறைத்தன்மையை தொட முடியாம தவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நாம என்ன அலைவரிசைகள்ல பையன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல்களை தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பிரார்த்தனைகள், எண்ணங்கள், அலைவரிசைகள் அதுக்குள்ள இருக்க இருக்க என்ன ஆகும்னா, அதுல இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கல. இப்ப நீங்க ஒரு பக்கம் இறைவனை அடையணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கணுங்கிறீங்க. அப்ப எந்த செயல்ல போக்கஸ்ல நீங்க நிக்கிறீங்கிறத நீங்களே பார்த்துக்கணும். ஒரு பக்கம் என் பிள்ளைய காப்பாத்துங்கிறீங்க, இன்னொரு பக்கம் எனக்கு முக்தி கொடுங்கிறீங்க. இன்னொரு பக்கம் என் பொண்ணுக்கு குழந்தை கொடுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் எனக்கு ஞானம் கொடுங்கிறீங்க. இன்னொரு பக்கம் என் வீடு கட்டி பாதியிலே நிற்கிது, அதுக்கு 50 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்கங்கிறீங்க. இன்னொரு பக்கம் எனக்கு தீச்சை கொடுங்கங்கிறீங்க. இப்போ இப்படி ஒரு மாறுபட்ட நிலையில வடவம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வத்தல் எப்போ காயறது, எப்போ ஒரு செயலுக்குள்ள மாறுறது, இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போதே அந்த எண்ண அலைவரிசைகளை குறைச்சிக்கணும். அப்போ அவன் என்னன்னா வேண்டுதல்களிலிருந்து விடுபட தொடங்கணும். ஒன்று. இரண்டாவது, குடும்பத்துக்குள்ள அது இயல்பாக அது நடக்கும். அந்த இயல்பாக நம்ம நகர்த்துறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுக்குள்ள நாம ஒரு பல திட்டங்களை தீட்டி என்ன அலைவரிசையில் இருக்கிறதுனால இறைவனாக இருக்கப்படுகிறது. பிரபஞ்சங்கிறது என்னன்னா, உங்கள்கிட்ட எப்படி எண்ணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, பிரபஞ்சங்கிறது ஒரு கவனம்னு வச்சுக்கலாம். ஒரு ஒளி ஒருத்தர் உங்களை பார்க்குதுன்னு வச்சுக்கிறீங்களா, அது மாதிரி தான் அது. அப்போ அது உங்களை பார்க்கும்போது அங்கே நீங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்ககிட்டேருந்து சேஞ்சை என்னால் உருவாக்குறது ரொம்ப கடினமாக இருக்குது. என்ன அப்படின்னு நான் ஒரு ஆய்வு பண்ணுறேன். அப்போ நான் ஒரு ஆய்வு பண்ணி அதுக்குள்ளே ஒரு கட்டுரையை சமர்ப்பணம் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அங்கே பிரதானமாக உங்களை மாற்ற முடியாமல் நான் போராடுறதுக்கு முக்கியமான காரணம், உங்ககிட்ட என்ன அலைவரிசைகள் தீவிரமாக இருக்குது. தீவிரம்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் நடந்தால் நான் வர்றேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்த வச்சுருக்கீங்க. அப்போ அந்த என்ன அலைவரிசைகளை நீங்கள் நினைக்க 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 இப்போ நான் பார்க்கறது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்வைக்குள்ள என்ன ஆகுது, அந்த அலைவரிசை என்ன ஆகுதுன்னா, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை இன்னும் கவனமாக பார்க்கலான்னு அதோடைய செயல் இருக்குல்ல, பார்க்கறது இருக்குல்ல, அதோடைய வீரியத்தை அது குறைச்சிக்குது. ஏன்னா அவன் அதுலேருந்து விடுபடட்டும். அப்போ விடுபடுற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதுங்கன்னு அந்த பார்வை அலைவரிசை என்னன்னா அது குறைக்கப்படுது. அப்போ எவன் விடுபடுறான்னா அவன் மேலே கொஞ்சம் அதிகமாக கவனம் வைக்கப்படுது. இப்போ இப்படி தான் ஒரு செயல்பாடுகளுக்குள்ள அது செயல் இருக்கு. புரியுதுங்களா? இதை நம்ம ரொம்ப கவனமாக நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் விடுபட முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்களே அதை அதிகமாக என்ன அலைவரிசையை வச்சிடுறீங்க. அது எல்லா வடிவத்துக்குள்ளேயும் நீங்கள் ஒரு வடிவத்துக்குள்ளே வச்சிடுறீங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு சிவனடியாராக இருக்கீங்க, வீட்டை திறந்துட்டீங்க, ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு முக்தியை கொடு, சிவனே வரணும், பார்வதியே வரணும், எனக்குள்ள தியானம் இருக்கணும், நான் ஒரு இறையை அடையணும், இறைவனாக மாறணும்னு அங்கேயும் ஒரு எண்ணத்தை வச்சிடுறீங்க. அப்போ தியானத்துக்குள்ள என்னன்னா, ஒரு வேலையை செய்து கொண்டு ஒருத்தன் பிரயாணிக்க வேண்டும். அவன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுக்குள்ள என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணங்கள் அவன் குறைய குறைய, அவன் சிந்தனைகள் குறைய குறைய என்ன ஆகும்னா, அவன் கமிட்மெண்ட்லேருந்து விடுதலை ஆக, அவன் எண்ணம் வைக்கிறதுல அவனுக்கே ஆபத்து. ஒரு வார்த்தையை ஒருத்தன் சொல்கிறான், ஒரு ஞானி ஒரு வார்த்தையை கொடுக்குறான்னா அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த ஞானியை பிரபஞ்சம் அந்த வார்த்தையை நிஜமாக்கி கொடுக்கறதுக்காக அவங்கிடம் அந்த வார்த்தை பொய்த்து போகக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறுபட்ட சூழலில் அது உதவுது, பல்வேறுபட்ட சூழலில் செய்யுது. அதே மாதிரி உங்கள் எண்ணங்கள் அங்கே உதயமாயிருச்சுன்னா, அந்த எண்ணமே உதயமான எண்ணமே ரொம்ப மேல் நோங்கிருச்சுன்னா, மேல் நோங்குன அந்த எண்ணமே ரொம்ப நிலைநிறுத்தி நின்றுச்சுன்னா, அது நிறைவேறுற வரைக்கும் இறைவன் உங்களுக்கு அருகாமையில் இருந்து கூட உங்களை மாற்ற முடியாமல் அவர் காத்திருக்கிறார். அப்போ அந்த எண்ணத்தோட வெளிப்பாடுனால தான் ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய கடமையை முடித்துட்டு இறைவன்கிட்ட வர்றேங்கிறான். அப்போ அந்த கடமைங்கிறதும் ஒரு எண்ணம். அந்த கடமையை எப்போ முடிக்கிறான்னா, அவன் கடைசி நிமிடம் வரைக்கும் முடிக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அந்த கடமையை அவனுடைய பயணத்துக்குள்ள, அவன் வாழ்க்கைக்குள்ள முடிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. அப்போ ஒருத்தன் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து இறைவனை நினைத்து தியானம் பண்ணி கொண்டு எண்ணத்தை செலுத்தாம, என் குழந்தை இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அதுக்குள்ள எண்ணம் வைக்கக்கூடாது. அப்படியே விட்டுட்டான்னா அவன் வாழ்க்கை மாறும். நீங்க ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் வைக்க 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 உங்களால விடுதலை ஆக முடியலை.
இதுதான் பிரதானமான காரணம். அப்ப நீங்க என்ன தியானம் யார்கிட்ட கத்துக்கிட்டாலும், எந்த குருவை பார்த்தாலும், எந்த இறைவனை பார்த்தாலும் அந்த எண்ணத்தால் ஒருத்தன் விடுபட முடியாமல் தவிர்க்கிறான். இதுதான் விஷயம். ஒரு பிறப்புங்கிறதே எதிலிருந்து தீர்மானிக்கப்படுகிறதுனா ஒரு எண்ணத்திலிருந்து தான் தீர்மானிக்கப்படுது. அது தீமை நன்மை எல்லாமே, தீமை நன்மை எல்லாம் எண்ணம் தான். புரியுதுங்களா? நான் ஒரு குருவாகணும் அப்படின்னா ஒரு எண்ணம். குரு ஆக முடியாம இறந்து போனால்னா திருப்பி நீ குருவாகிறதுக்காக ஒரு பிறப்பையே எடுக்கிற. புரியுதா? 2 குழந்தையை காப்பாற்றி ஆக வேண்டும், இறைவா காப்பாற்றி விட்டுரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சேவை செய்ய வர்றேன்ட்டா அதை காப்பாத்துறதுக்கு 30-40 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் உன்னை அங்க கூப்பிட மாட்டான். அதுக்குள்ளேயே தான் நீ இருந்தாகணும். புரியுதுங்களா? அதனாலதான் ஒரு ஞானி என்ன சொன்னா, தன்னுடைய சீடனையோ தன் கூட இருக்கிறவனையோ வேண்டுதல்களோ என்ன செயல்களையோ செய்ய விட மாட்டான். தன்னுகிட்ட வேண்டுதல் வைக்க விட மாட்டான், பிரார்த்தனைகள் வைக்க விட மாட்டான். புரியுதுங்களா? அதுக்குள்ள இல்லாம அவனை எண்ணம் இல்லாத ஒரு மாணவனாகவே பிளைனா வா, தியானம் பண்ணு, அமரு, என்னை பாரு, போ, ஓய்வெடு, ஏதாவது புத்தகத்தை படி, உனக்குள்ளே தனிமைப்படுத்திக்கொள், இப்படியே பயணிச்சுக்கிட்டே இரு. அப்போ ஒரு காலத்துக்குள்ள என்னன்னா உனக்கு என்ன வேணுங்கிறத நீ எதுவும் கேட்க மாட்ட. அப்போ உனக்கு ஒன்று கிடைக்குது இல்லை, அதையும் நீ பெரிதுபடுத்த மாட்ட. அது இறைவனால கிடைக்கப்பட்டதுன்னு அதுக்குள்ள போக 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 என்ன ஆகுறதுன்னா ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்று ஞானம் அடையல, எண்ணத்திலிருந்து விடுபட்டு விட்டான். அப்போ ஒரு குரு கிட்டமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக நுட்பமானது எதுன்னா, நாமளே எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எண்ணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கிற படிக்கட்டு மாதிரி, ஒன்னா அடிக்கி படிக்கட்டை வச்சு ஏறி வீட்டு வாசலுக்குள்ள நுழையிறோம்ல, அந்த மாதிரி எண்ணம் என்ற படிக்கட்டுனால் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அடுத்த செயலுக்கு போக முடியாமல் ஒவ்வொரு படிக்கட்டுக்குள்ளேயும் தேங்கி நின்னுறீங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அந்த பதிவேற்றங்கள் குறையும் போதோ, அந்த பதிவேற்றங்கள் நிப்பாட்டு போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் தியானம் பண்ணும்போது இதுலேருந்து விடுபட முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் தவிச்ச போது அந்த விடுபடுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்ப அந்த உறவு, கமிட்மெண்ட், ஆசை, கனவு, காரு, லட்சியம், பணம், புகழ், அதிகாரம், சுத்தி இருக்கிற எல்லாருடைய கான்டாக்ட், இதெல்லாம் எண்ணங்கள். இங்க இருக்கிறோம், இந்த லோக்கல்ல இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய தொழிலதிபரோட கான்டாக்ட் வச்சுக்குவோம், இங்க இருக்கிற அதிகாரிகளோட தொடர்பு வச்சுக்குவோம் அப்படின்னா அதெல்லாம் எண்ணங்கள். அப்ப அந்த இறைவன் என்ன பண்ணுவான்னா, இந்த தொடர்புகள் எல்லாம் ஒரு நாள் நீ உன் எண்ணத்தோட நிறைவேற்றிக்கொள், அதுக்கப்புறம் நான் வருகிறேன். அப்ப எண்ணம் இல்லாத ஒருத்தனோட தான் இறைவன் குடியிருக்கிறான். எண்ணம் இருக்கிறவனோட யார் குடியிருக்கிறான்னா கற்பனையும் இன்ன சக மனிதனும் தான் குடியிருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப சக மனிதனாகப்பட்டவன் உங்களோடு உறவாடுறான், பழகுறான், நேசிக்கிறான், அன்பு காட்டுறான், கருணை காட்டுறான், உங்களோட இருக்கிறான். அதே போல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, அந்த எண்ணத்தால உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை செஞ்சு நாளைக்கு இது நடந்துரும், அடுத்த நாள் இது நடந்துரும். உங்க எண்ணம் என்ன பண்ணுது, உங்களை வழி நடத்துது. இன்னும் 10 நாள்ல அந்த வீடை கட்டிடலாம், இந்த 10 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிடும், இந்த 10 நாள்ல கல்யாணம் நடந்துரும், இந்த பிள்ளைக்கு இப்படி வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு உங்க எண்ணம் என்ன பண்ணுது, உங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன், அது உங்களுக்குள்ளேயே ஒன்று பேசிக்கிட்டு இருக்குல்ல, அது என்ன சொல்லுது, அது நீங்க கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒன்று பேசுது, எனக்குள்ள ஒன்று பேசுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குள்ள யார் பேசுறா? உங்களுக்குள்ள உங்க எண்ணம் தான் பேசிக்கிட்டு. உங்க எண்ணத்தோட வெளிப்பாடு தான் உங்களுக்குள்ளேயே. நீங்க என்ன தியானம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான் உள்ள. ஒருத்தன் பேசுறானா இல்லையா உங்களுக்குள்ள? அவன் தான் யாரு? அவன் தான் அந்த எண்ணவாதி. அப்ப அதிலிருந்து விடுபட்டாதான் அங்க என்ன ஆகும், அதான் மனதால் பேசுகிறவன். அடுத்தது ஒருத்தன் உள்ள வருவான், அவன் தான் அசிரீதி குரல்னா இறைவனுடைய குரல், உன்னுடைய நிஜம். அது ஆன்மாவாக பேச தொடங்கும் போது அது உனக்கு என்னன்னா, இந்த எண்ணத்தை செயல்பட விடாம விடுதலையாக்கி உனக்கு ஒரு எங்க நீ போக வேண்டுங்கிறத அது நல்வழிப்படுத்தும். புரியுதா? உன்னுடைய செயல்ல நீ என்ன பண்றனா, உன்னை கட்டுப்படுத்தி உன்னை பேலன்ஸ் பண்ணி ஊருக்காக உலகத்துக்காக எப்படி நீ உத்தமன், சத்தியன், உண்மையான பெண்ணோ ஆணோ என்று நீ ஒரு செயல் செய்கிறல்ல, அதே மாதிரி ஒரு புல்லுக்கட்டு மாதிரி உன்னை கட்டி இறுக்கிதான் நீ என்ன மாதிரி ஆளை பார்க்க வர்ற, ஒரு இறைவனை தேடி போற. நீ ஒரு ஃப்ரீயா என்னை பார்க்க வரல. புரியுதா? ஒரு சுதந்திர பறவையாக நீ பறந்து வரல. பல்வேறுபட்ட சூழல்கள்ல நீ என்னை பார்க்க வர. அப்ப என்னை பார்க்க வரும்போதும் நாளைக்கு இப்படி மாறிடும்,
அப்போ இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இறை வந்து இப்படி கொடுத்துடலாம், அப்போ இறை காட்சிகள் வந்து இப்படி கிடைக்கப்படலாம். அங்கேயும் நீ வந்து என்ன பண்ற, என்னத்தை திட்டம் தீட்டுற. அப்போ ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது மாரியம்மன் வந்து கிழக்கு புறமாக வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணா, காமாட்சி வந்து மேற்கு புறமா வந்தா. அப்ப இறை ஆற்றல்கள் நம்மளை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது, நம்ம பின்னால் இறை ஆற்றலே இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் என்னன்னா என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சாமியார்களையும் நிறைய பெண் சார்ந்து நிறைய பேர் ஆன்மீகத்துல பெரிய பரப்பளவுல இருக்கிறவங்கள நான் பார்க்கும்போது என்கிட்ட என்ன சொன்னான்னா, மதிகட்டு அலைகிறார்கள். அப்படி அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, கிருஷ்ணன் என்னோட டெய்லியும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட இறைவன் பேசி கொண்டு இருக்கிறான், இறைவனோட நான் இருக்கிறேன் அப்படின்னு. அவங்கள நான் சந்திச்சிருக்கிறேன். அவ என்ன சொல்றாருன்னா, அவ மதிகட்டு அலைகிறா. இந்த மதிகட்டான் சோலைன்னு சொல்லுவாங்கல்ல, மதி என்பது என்னன்னா, மதி மலங்கிருச்சுன்னா அந்த மனமே வந்து என்ன பண்ணும், ஒரு பிரதானமா நீ செய்யறதுதான் சரி என்று ஒரு கடவுள் தத்துவத்தை அது காட்டும். புரியுதா? மனதால் பார்க்கப்பட்ட கடவுளை எவனும் ஞானம் என்று கூறுவதில்லை. புரியுதா? நீ உருவத்தை வணங்கி கொண்டு இருப்பதனாலதான் நீ வந்து என்ன பண்ற, ஊர் சுடுகாட்டில் அடக்கமாகிறாய். அப்ப என்னன்னா, மனம் செய்த மனிதனோட செயலுக்காக அது உருவாக்கப்பட்டது. உருவத்தில் இருக்கிற கடவுள், எல்லா கடவுளும் மனம் கொண்ட மனிதன் மனதை அடக்கி இறைவனை காண வரமாட்டான். அப்ப மனதால் வாழ்கின்ற மனிதனுக்கு இதுதான் கடவுள். எப்படி காட்டினா உங்களுக்கு, மனம் கொண்ட மனிதனுக்கு இதுதான் கடவுள், மனமே இல்லாத மனிதனுக்கு இது கடவுள் அல்ல, எது கடவுளோ அதை அறிய அவன் செல்வான். புரியுதா? அப்ப மனம் இல்லாத ஒரு நிலையோ மனதை குறைத்தோ எண்ணத்தை குறைத்த போது நீ இந்த ஆலயத்துக்கோ இந்த உருவத்தையோ வழிபட மாட்டாய். 100% நீ வழிபட மாட்டாய். அது என்ன தங்க நிறத்தில் இழைத்து வைத்திருந்தாலும் என்ன செயல் இருந்தாலும் நீ அதை வணங்க போக மாட்டாய். புரியுதுங்களா? அப்ப அங்க இருப்பது எல்லாம் சக மனிதர்களாகவே இருந்து கொண்டிருப்பார். புரியுதா? அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற பெரிய செயல் வடிவம். அப்ப பெரிய அனுபவத்துக்குள் இருந்தவர்கள் கூட மனம் நிற்கவே இல்லை. புரியுதுங்களா? அவங்க இறை தோற்றத்துக்குள்ளே இருந்து இறை வடிவமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ளிருந்து ஒரு செயல் கிடைத்திருக்கு. ஆனால் மனம் நிக்கல. அப்ப மனம் நின்னவனை பார்க்கறது ரொம்ப அரிதுன்னாங்க. இந்த உலகத்துல சித்தர்களை யாரும் பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அவன் வந்து அரிதான ஒருத்தன். அவன் தோன்றதே எப்படின்னா ரொம்ப அரிதா தான் தோன்றுவானா. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நேரத்திலையும் கிறுக்கு பிடிச்சு தோன்ற மாட்டான். ஏன்னா அந்த மனம் இல்லாத ஒருத்தனை பார்ப்பது ரொம்ப அரிது. அவ்வை சொன்னாங்கல்ல, பிறப்பிலும் அரிது அரிது மானிடனா பிறப்பது அரிதுன்னு. அந்த மாதிரி மனம் இல்லாத ஒருத்தனை பார்க்கறதே ரொம்ப அரிது. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய செயல் வடிவமா இருக்கும். அப்ப அந்த ஞானிகளாக தோன்றப்பட்டவங்களை நீங்க கருத்து ஆய்வையிலா, நீங்க எல்லாம் நல்ல மாணவர்கள், சிறந்த மாணவர்களா இருந்தா கருத்தை ஆய்லா யோசித்து பாருங்க. மாணிக்கவாசகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? அருணகிரிநாதர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? யாரிடம் இந்த ஞான செயல்களை எழுதவோ இந்த மாதிரி ஞான நூல்களை எழுதவோ எங்கிருந்து இந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டான்? அப்ப அவனுக்கு எப்படி கிடைத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவன் என்ன சொல்றான், மனிதனால் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியையோ போதனையோ ஒரு ஞானிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்வியையோ போதனைகளையோ சிந்தனையோ அவன் மண்டைக்குள் இருந்தால், அவன் டிகிரி படித்தவனாக இருந்தாலும், பள்ளியிலே 12வது 10வது படித்தவனாக இருந்தாலும், அவன் மண்டையிலே இருக்கின்ற அந்த படிப்பை நாங்கள் வெளியே அகற்றிவிட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த அணுசக்தியிலிருந்து அவனுக்கு சுயமாக சிந்திக்கிற வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம். அப்பொழுது அவன் எழுத்து ஒரு சுயமாக வந்த சுயம் அப்படி என்ற ஒரு செயல் வடிவத்துக்குள் இருக்கும். அந்த எழுத்தை எவன் ஒருவன் வாசிக்க தொடங்குறானோ படிக்கிறானோ, அவன் உயிர் இருக்குல்ல, அதை உயிர் அவன் பார்த்ததே கிடையாது. உயிர் என்ற ஒரு சொல்லாடலை கேள்விப்பட்டிருக்கிறான். உடலுக்குள்ள ஒரு உயிரை டாக்டரே பார்த்தது கிடையாது. பல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காருல, உங்க உயிரை இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு எந்த மருத்துவரும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த உடலுக்குள்ள இருக்கிறத எப்படின்னா, சுவாசம் இதயத்தோட மையத்தை வச்சு அளவிடுறாங்க. இதயம் எப்படி இயங்குது, உறுப்புகள் எப்படி இயங்குது, அப்ப உங்களுக்கு வந்து நாடி துடிப்பெல்லாம் எப்படி இருக்கு, பல்ஸ் அதுன்னு சொல்றது வந்து சுவாசம் சீரா இருக்கா அப்படின்னு வச்சுட்டு சுத்தி இருக்கிற அந்த ஹார்மோன்கள்லாம் எல்லாத்தையும் வச்சு உறுப்புகளை வச்சு ஒரு 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 உடலோட ஏக்கம் எப்படி, பனி எப்படிங்கிறத அவங்க திட்டமிடுறாங்க.
ஆனால் உன் உயிரை பார்த்து விட்டேன்னு எந்த மருத்துவரும் சொல்றது கிடையாது, போறது கிடையாது. ஆனால் அப்படி மருத்துவராலோ விஞ்ஞானிகளாலோ உங்களால் பார்க்க முடியாத ஒரு உயிரை, ஒரு அலைவரிசையை ஒரு ஞானம் கொண்டவனுடைய எழுத்தால் உங்க உயிர் மேல் நோங்கி வருவதை நீ பார்க்க முடியும், நீ அறிய முடியும். இதுதான் திருவாசகத்துக்குள்ள இருக்கிற செயலே. அப்ப திருவாசகத்தை அந்த நேரத்துக்குள்ள, அந்த நேரத்தை சொல்றேன், இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல அந்த எந்த கால வரையறைக்குள்ள அவருக்குன்னு வகுத்தப்பட்டிருந்துச்சோ அப்ப அந்த மாதிரி உயிர் துளிகளான எழுத்துக்கள் ஒருத்தன் படிக்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற உயிர் துளிகள் மேம்பட்டு அது மேல் நோங்கி வரும்போது என்ன ஆவான்னா, இன்னைக்கு மாரியம்மன் கோயில சாமியான்னா ஒரு பரவசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தன்னை அறியாம ஒரு பரவச நிலை ஏற்படும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்க இந்த காட்சியை விவாதிக்க முடியாது, இந்த காட்சியை பிறரிடம் பகிர முடியாது. ஒரு ஆனந்த நிலை அப்படிங்கிறதோட ஒரு ஒரு உயர்ந்த பரவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது தனக்குள்ள அது அப்படியே ஒரு மேல் நோங்கி அது வரும். அது சமயத்தில் சிலவருக்கு என்னன்னா வெவ்வேறு வடிவமாக அது ஒரு சூழலை அது உருவாக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற நிகழ்வுகள், செயல்கள். அப்ப ஒருவன் தியானத்தில் என்ன கண்கிறான் என்றால், உள்ளே இருக்கிற அலைவரிசையை பார்க்கிறான். அந்த அலைவரிசையை தியானத்தில் அவன் புருவ மத்தியிலேயோ தலையிலேயோ உடலிலேயோ சில இடங்களில் வாகிக்கின்ற போது அவனே அவன் அதை கவனிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறான். அப்ப அங்கு அந்த வாகிக்கக்கூடிய அந்த அலைவரிசையோ அந்த மேல் நோங்கக்கூடிய செயலையோ உனக்குள்ள இருக்கின்ற இந்த தன்மை நல்ல செயல் அப்படிங்கிறத எப்ப எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிற மனித செயல் அகப்படும் போது, அந்த இறை செயலாக முழுசா உனக்குள்ள ஆட்கொண்டு இருக்கும்போது அதை நீ பார்க்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்ப இதுக்கு பிரதானமான காரணங்கள் அந்த ஞானிகளுக்குள்ளேயும் பல ஆண்டுகள் போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் இங்க இருக்கிற பதிவேற்றம் இருக்குல்ல, இப்போ ஒரு பென்ட்ரைவில் இருக்கிற பதிவேற்றத்தை எல்லாத்தையும் அந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு அந்த பென்ட்ரைவ்னா ஒரு காலி பென்ட்ரைவ்ங்கிறாங்கல்ல. அப்போ ஒரு தியானத்துக்குள்ள என்னன்னா பல்வேறுபட்ட எண்ண பதிவேற்றங்கள், சிறு குழந்தையில ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற எண்ண பதிவேற்றத்தை இந்த தியானத்திலிருந்து அகற்றப்படுகிறது. அப்ப எண்ண பதிவேற்றங்கள் குறைய குறைய அந்த மனிதனுக்குள்ள ஒரு பயங்கரமான சேஞ்சஸை பார்க்க முடியும். அப்ப அந்த மனிதன் என்னன்னா முழுமையாக என்னன்னா ₹1 காயின் கூட இல்லாம ஒரு பெரிய தலைநகரத்துக்குள்ள சந்தோஷமாக வாழ்றான். அவன் திட்டம் கிடையாது, வரையறை கிடையாது, பிளான் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னதமாக அவன் ஒரு அமைச்சுக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அந்த பதிவேற்றம் போகும்போது அவனுக்குள்ள என்ன இருக்கும்னா அந்த பயமோ ஆசையோ விட்டு போகுது. அப்ப அவனுக்கு என்னன்னா எனக்கு தேவை இது அப்படிங்கிறத அவன் அகண்டப்படுகிறான். எனக்கு தேவை இது வேணும் அப்படிங்கிறதுல இருந்து அவன் விடுபடுறான். அப்ப அந்த எம்டினஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எம்டியா இருக்கிறதுனா அவன் தேவையை அவனே பூர்த்தி செய்வதற்கு முயற்சிக்கிற மாட்டான். இப்ப உன் தேவையை நீ என்ன பண்றன்னா அது உன்னை தேடி வர்றதுக்குள்ள நீயே போய் உன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிற. புரியுதா? உன் பொண்ணு நீ பிறந்துட்டான்னா அவளுக்கு கல்யாணம் தானா நடக்கும். நீ என்ன பண்றன்னா அதுக்கு முன்னாடியே நீ போய் என்ன பண்றன்னா ஊரா அலைஞ்சு அவ தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீ அலைந்து கொண்டே இருக்கிறாய். அப்போ ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, உன் பொண்ணை அவன் பொண்ணா பார்த்துட்டு அவன் ஊரா அலையும் மாப்பிள்ளை பார்க்கல, அங்கேயே அமர்ந்து இருந்துட்டு சொல்றான், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகட்டும், அவளுக்கான வரன் வரும் அப்படின்னு போய் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறான். புரியுதுங்களா? அப்ப இதோடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்த்துக்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அந்த உனக்கு தேவையை நீ பூர்த்தி செய்து கொள்ள வேண்டாம், உனக்கு தேவையை தானாக நிகழும், தானாக வரும். அப்ப ஒரு மனிதன் எங்கே அலக்களிக்கப்படுகிறான், எங்கே சிரமப்படுகிறான்னா, தன்னுடைய தேவையை அவனே பூர்த்தி செய்வதற்காக ஓடுறான், ஆடுறான். நல்லா இருக்கிற கை, கால், மூக்கு, தொண்டை எல்லாத்தையும் என்ன பண்றான், நரம்பு மண்டலத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி, எலும்பு எல்லாத்தையும் தேய்ச்சி, அவன் உடலையும் தேய்ச்சி, கடைசியா என்ன பண்றான், அவன் உடல் ஒரு 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 நிலைக்கு மாறி போய் செயலற்ற நிலைக்கு நிற்கிறான். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்ப ஒரு தேவையை ஒரு ஞானி பூர்த்தி செய்து கொள்ள மாட்டேங்கிறான். தனக்கு ஒண்ணு வேண்டும் அப்படிங்கிறத அவன் இறைவன்கிட்ட கேட்கறதும் இல்லை, அவனும் முயற்சிக்கிறது இல்லை. அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, இறைவன் இந்த படைப்பு என்பது
இங்க தேவை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியதில்லை, அதுவே பூர்த்தியாகும், அது நம்மளை நோக்கி வரும். இதுதான் இதோடைய பொருள். புரியுதுங்களா? அப்ப நீ என்ன பண்றன்னா, ஒரு எம்டினஸா நீ மாறும்போது உனக்கு தேவையான இறை ஆற்றலும் இறை சக்தியும் உன்னை நோக்கி அதுவே வந்துடும். நீ தேட வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு காத்து இருக்க வேண்டிய சூழல்களும் அவசியங்களும் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அப்போ உனக்கு என்னன்னா, ஒரு பென்ட்ரைவுக்கு அதை காலி செய்யறதுக்கு 7 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம் எம்டி ஆகிறது, அதுல இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் எடுது. ஒரு ஹார்ட் டிஸ்கையும் காலி பண்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்கலாம். ஆனால் உன் மூளையில் இருக்கிற பதிவேற்றம், நீ எறும்பாக பிறந்திருப்ப, கரப்பானாவும் பிறந்திருப்ப, காட்டேரியாவும் பிறந்திருப்ப, பல பிறப்புகள்ல இருக்கிற அலைவரிசைகளை காலி செய்வதற்கு தாமதம் பிடிக்கும். அப்ப அந்த செயல் வடிவத்தை தாமதம் பிடிக்கிறதுக்காக காத்திருக்க வைப்பான். இப்ப என்ன இருக்கான், இப்ப நான் சில மலைத்தொடர்களுக்கு போகும்போது நான் என்ன கண்டேங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த மலைத்தொடர்ல ஒரு அலைவரிசை இருக்கு. இப்ப நான் இங்க ஒரு பையன் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப அந்த மலைக்கும் எனக்கும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல்போன்ல இருந்து இன்னொரு செல்போனுக்கு ஒரு படத்தையோ ஒரு குறுஞ்செய்தியோ நம்ம மெசேஜ் அனுப்புறோம்ல. அப்ப முன்னாடியெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியா அனுப்புறோம். முன்னாடியெல்லாம் அருகாமையில வச்சுட்டு அனுப்புவோம், வேகமா அது ஸ்டோரேஜ் ஏறணும். அந்த மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப உயர்ந்த செயலை ரொம்ப தூரத்துல இருந்து வேலை செய்யறதுல சமயத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு போயிடும். அது இல்லாம இந்த பையன் இன்னும் மோல்ட் ஆகல. அப்ப இவனுக்கு ஒரு அலைவரிசையை ஏத்தணும். ரொம்ப தூரத்துல இருந்து பண்ணா இவனை யாராவது தடுத்தரலாம், இல்ல இவனே அதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஏதாவது சொதப்பிடலான்ட்டு என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்ப இது எங்க உட்கார வைக்கிறாங்க? பொதிகையில உட்கார வைக்கிறாங்க. பொதிகை மலை இருக்குல்ல, அந்த மலை கிட்ட தானாக நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய காணொலியை கேட்டுட்டு நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க போறீங்க. நான் அப்படி போகல. அந்த உள் உணர்வுகள்ல அதுவா நேச்சராக அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. எப்ப கொடுக்குது? நான் பிறந்து 27, 28 ஆண்டுகள் கழித்து எனக்கு கிடைக்குது. உடனே கிடைக்கல. 28 ஆண்டுகள் கழித்து அந்த கிடைக்கும் போது அப்ப என்ன சொல்லுதுன்னா, நீ போய் ஒரு இடத்தை தேர்வு செய்து அது சொல்லுது, ஒரு இடத்த சொல்லுது, உள் உணர்வா சொல்லுது, இந்த இடத்தில் பேசாம உட்காரு அப்படின்னா பேசாம நம்ம உட்கார்ந்துட்டோம். அப்ப அங்கிருந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு அலைவரிசை நமக்குள்ள பதிவேற்ற ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அங்க உட்கார்ந்தோன்னே என்ன ஆகுதுன்னா, இரு சுவாசமும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அலைவரிசை உள்ள ஊடுருவி அப்படியே பரவசத்துல தன்னையே மறந்து ஒரு அமர்ந்து இருக்கிற நிலையை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப அங்கிருந்து ஒண்ணு வருது அப்படிங்கிறத வழக்கத்துக்கு மாறாக அந்த காற்றோட தன்மையும் அந்த அலைவரிசைய தன்மையும் உள்ள ஒரு ஊடுருவி போறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப உள்ள அது அப்படியே உள்ள வாகித்து உள்ள இறங்குது. அப்ப இறங்குற வரைக்கும் ஒரு கால டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சோடனே உன் பணி முடிந்தது, கிளம்பு. புரியுதுங்களா? அப்ப உள்ள ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, அது எந்த பகுதிக்கு நீ சென்றாலும் அது நீ தியானம் பண்ண வேண்டியதில்ல, அதுவே தியானமாக மாறும். இப்ப ஒருத்தர் நான் தியானமாகவே வாழ்றேன்னா எப்படி தியானமாகவே வாழ்வாரு? தியானமாகவே வாழ முடியாது. அவருக்குள்ள ஒரு அலைவரிசைகள் உள்ளே ஊடுருவி இருந்தாதான் அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா, நீ சும்மா இருந்தாலும் அலைவரிசை சும்மா இருக்காது. அப்ப அலைவரிசை என்ன பண்ணுன்னா, கீழே வயிற்றுக்கு கீழே படுத்திருக்குன்னா அது அப்படியே எழுந்து வரும்போது நீ உடல் ஆட ஆரம்பிச்சிடும். உடல் ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப உனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு நிலை, ஒரு அரூப ஒரு நிலை மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆக. அப்ப நீ என்ன பண்ணுவ, எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உனக்கு உருவாகும். அப்ப நீ போய் உட்காந்துக்குவ. அப்ப அப்படியே உட்காரும் போது அந்த மேல் நோக்கி திருப்பி போனது கீழே இருந்து திருப்பி மேல அப்படியே வாகித்து கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அப்படியே திருப்பி ஒரு இடத்துல செட்டில் ஆகும். அப்ப உன் தியானம் கலைக்கப்படுகிறது. நீ திருப்பி எந்திரிச்சு பருப்பு வைக்க போறதோ இல்ல ஒரு நண்பர்கள்ட்ட பேசுறதோ நீ உன் குரூப்ல போட்டு, எனக்கு ஒரு வியர்ப்பான தியானம், எனக்கு ஒரு பெரிய விஷயம், எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு, எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு உனக்குள்ளே சொல்லுவ. அப்ப அந்த மாதிரி அனுபவத்தை திருப்பி ஏற்படுமா, அந்த மாதிரி ஒரு சூழல்கள் நமக்கு நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள விவாதிப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, இதுவும் ஒரு போதை மாதிரி, எங்கே கிடைத்தது திருப்பி எங்கே கிடைக்கவில்லை, திருப்பி கிடைக்குமா, அதே மாதிரி அனுபவம் கிடைக்குமா, அதே மாதிரி சுகம் கிடைக்குமான்னு ஒரு மனிதனுக்குள்ள அந்த செயலும் மேல் நோக்கிக்குது. அப்ப எனக்குள்ள வந்த அந்த செயல் என்னன்னா, எப்படி வரப்பட்டதுன்னா, 50% எனக்குள்ள இருக்கிறத அந்த பென் டிரைவ் காலி செய்யப்பட்டுருச்சு. 50%.
அப்ப அந்த 50% ஒரு இறைத்தன்மையை உள்ள செலுத்தணும். செலுத்தினாதான் திருப்பி இருக்கிற 50% அழிக்க முடியும். புரியுங்களா? மொத்தமா 100ஐயும் ஒரு எம்டினஸும் ஆக்கி எல்லாத்தையும் ஏற்ற முடியாது. அப்ப என்ன பண்றான்னா 50% கடத்தினதுக்கு அப்புறம் 50% இறையை கொடுத்தோன்னே இப்ப இறை அலைவரிசை எனக்குள்ள வந்துச்சு. ஆனா ஒரு மனிதனை எனக்குள்ள இருக்கிறான். மனிதன் இட்லியை நோக்கி போறான், இவன் விரதத்தை நோக்கி போறான். மனிதன் பேச போறான், இவன் மௌனத்துக்கு போறான். இப்ப காலையில மௌனம் நிகழ்து, மத்தியானத்துக்கு மேல பேச்சு நிகழ்து. அப்ப 2 பேருமே செயல்படுறாங்க. அப்போ ஒரு காலத்துல இந்த அலைவரிசை அவனோட செயல்பாடை குறைத்தா மட்டும்தான் இவன் பணி செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக அந்த இறை அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா அந்த 50ஐயும் அந்த பென்ட்ரைவிலேருந்து சுத்தம் செய்யறது மாதிரி மூளை பகுதியிலேருந்து உடலிலிருந்து அதை வெளியேற்றுவதற்காக போராடுது. அதுக்கு வருட கணக்கா பிடிக்கும். அதுக்கு பெரிய ஒரு ஜேர்னி இருக்கு, ஒரு பெரிய டிராவல் இருக்கு. அதுக்கு பல இடங்கள்ல பல சூழல்கள்ல நமக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உடல் சார்ந்து உடலே ஒரு பருவ மாற்றம் அடையிறத நம்மளால பார்க்க முடியும்.